தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்க புனித நாள் வந்துள்ளது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம் மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அன்னாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதேபோல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக. அவர் மாட்சியுடன் வரும் வரை அப்பத்தை பிடும்போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. மன்றாடுவோமாக. ஒளி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கம் ஆகிய இறைவா, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகிய இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு என்று வெளிப்படுத்தினீரே. இத்திரிகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் உம் மக்களின் வேண்டலை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்னறியில் நடந்து என்றும் குன்றா பேரொளிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் நிறையருள் வளரட்டுமே, அதிகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, கொடைக்கானல் மறைவட்டத்தில் அமைந்துள்ள புனித சலைத்தன்னையினுடைய திருத்தலத்திலே இன்றைய இந்த திருப்பலியானது ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த அந்த நிகழ்வை, விழாவை
நாம் அனைவரும் கொண்டாட இங்கு வந்திருக்கிறோம். இந்த திருப்பலியிலே மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் பங்கேற்கிறவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரே குடும்பமாக மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு இணைந்து கொடைவாழ் மக்களின் பாதுகாவலியாக விளங்கும் புனித சலைத்தண்ணி திருத்தலத்தில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவையும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் மோசேயின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து குழந்தை இயேசுவை எருசலேம் ஆலயத்தில் இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்படைக்கிறார்கள் என்பதையும், சிமியோன் இயேசுவை கரத்தில் ஏந்துகிறார் என்பதையும், இறைவாக்கினர் அன்னா இயேசுவை பிறருக்கு அறிவிக்கிறார் என்பதையும் இன்றைய விழா நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய இந்த விழாவில் நாமும் இயேசுவை போல நம்மையும் நம் குடும்பம், உழைப்பு, எதிர்காலம் அனைத்தையும் ஆண்டவரின் கரங்களில் காணிக்கையாக அர்ப்பணிப்போம். சிமியோன் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தியது போல நாம் இயேசுவை நம் இதயங்களில் ஏந்துவோம். அன்னா இறைவாக்கினரை போன்று நாம் இயேசுவை நம் வாழ்வில் எடுத்துக்காட்டாய் பறைசாற்றுவோம். அப்போது இறைவன் நம்மை இருளிலிருந்து விடுவித்து உலகிற்கு ஒளியாக வாழும் அருளை நமக்கு அளிப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த கல்வாரி திருப்பலியில் பக்தியுடனும் உறுதியான மனநிலையோடும் பங்கு பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக
உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரன் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகி ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும், மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர்.
படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணையாய் நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதனைப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் போதி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகி அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்மை தேடி வரும் இறைவனை நாமும் தேடி செல்வோம், அவரை கண்டுகொள்வோம், மீட்பை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட நாளை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நன்னாளில் அர்ப்பணத்தின் நாளாக இந்த நாளை கொண்டாடுவதற்கும் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அர்ப்பணம் என்றாலே நமக்கெல்லாம் என்ன வரும்? துறவரத்தார், துறவரத்தில் இருப்பவர்கள் தங்களை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு புரிதல் இருக்கும். ஆம், அது உண்மைதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கின் போது நாம் அனைவரும் கடவுளின் பாதத்திலே அர்ப்பணிக்கப்பட்டோம்.
நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை ஆலயத்திற்கு அழைத்து சென்று அல்லது எடுத்து சென்று நம்மை கடவுளிடம் அர்ப்பணித்தார்கள். கடவுளும் தனது ஆசிரை நம்மில் நிறைவாக பொழிந்து நம்மை அர்ச்சித்திருக்கின்றார். நாம் அனைவரும் திருப்பொழிவு பெற்றவர்கள்தான். எனவே நாம் அனைவரும் இந்த அர்ப்பணத்தை நம் வாழ்வில் உணர்வதற்கும் அந்த அர்ப்பணத்தை நம் வாழ்நாளில் வெளிப்படுத்துவதற்கும் அழைக்கப்படுகின்றோம். துறவரத்தார் மட்டுமல்ல, நாம் அனைவருமே என்பதை நாம் உணர்ந்து அதற்கு கடமைப்பட்டிருக்கோம் என்பதை சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே மரியாவும் யோசேப்பும் தங்களுடைய குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு அழைத்து வந்த பொழுது சிமியோன் தன் கைகளில் அவரை ஏந்தி, மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என்னுடைய கண்கள் கண்டுகொண்டன என்று ஆர்ப்பரித்து மகிழ்கின்றார். அதே போலதான் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் அன்னாவும் இயேசுவை கண்டுகொள்கின்றார் என்பதை நாம் விவிலியத்திலே நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். எருசலேம் ஆலயத்திலே எத்தனையோ குழந்தைகளை கொண்டு வந்திருப்பார்கள். எத்தனையோ குழந்தைகளை அவர் பார்த்திருப்பார், அவரை கடவுளிடம் ஒப்படைத்திருப்பார். இருந்தாலும் அவர் எப்படி ஆண்டவர் இயேசுவை மற்றும் மெஸ்ஸியா, இவர்தான் மக்களை மீட்கப் போகிற மெஸ்ஸியா என்பதை எப்படி சீமோனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதனை தேடி வந்தார். அங்கு நாம் பார்க்க வேண்டும், சிமியோன் அவரை கண்டுகொள்ளவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய மகன் வழியாக அவரை கண்டுகொண்டார். அதைத்தான் நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வார்த்தை மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார் என்று. அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம், கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூறுகிறார். எந்த அளவுக்கு என்றால், தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தார். ஆகவே கடவுள்தான் மனிதனை, மனித குலத்தை தேடி வருகிறார். அந்த கடவுளை மனிதன் கண்டுகொள்ள வேண்டும் என்று நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இங்கு சிமியோனிடமும் சரி, நம்முடைய அந்த முதிர்ந்த வயதுடைய அண்ணாவிடமும் இயேசுவை காண வேண்டும் என்ற தேடல், அந்த தாகம் இருந்தது. அந்த வயதை சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஏறக்குறைய அவர் அண்ணாளுடைய வயது, அவர் என்ன செய்தார்னா ஆலயத்தில் இருந்தார். அவர் 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைமன் ஆனவர். அவருக்கு வயது 84 என்று சொல்லப்படுகிறது. சிமியோன் வயது முதிர்ந்தவர். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த தேடலை பொறுமையோடு காத்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் அந்த தேடலிலே இறைவனை கண்டுகொள்கிறார்கள். இறைசன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மிடமும் அந்த தேடுதல் இருக்க வேண்டும். கடவுளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், ஆண்டவருடைய வல்லமைக்காக, அவர்களுக்கு மீட்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் அவருடைய அந்த தரிசனம் கிடைக்கும். ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும், ஆர்வத்தோடும் நாம் இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே தேடி காண வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. வாழ்வு நன்றாக அமைய வேண்டும், நமது வாழ்வில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே தேடல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதிய புதிய சிந்தனையில் நாம் வாழ்வில் வளர வேண்டும், வளர முடியும் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேடல் இருக்கிறதா? இருக்கின்றது. என்ன தேடல் இருக்கிறது? குடும்ப வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே குடும்பத்திற்கு நல்லது செய்ய தேடுறோம், வேலை செய்ய வேண்டும் என்று தேடுகின்றோம், நம்முடைய பிள்ளைகள் நல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக பணம் சேர்க்க வேண்டும் என்று ஓடுகின்றோம். இன்னும் பல்வேறு நிலைகளிலே வேலையை தேடுகின்றோம், திருமணமானவருக்கு பெண் பார்க்க தேடுகின்றோம் என்று பல்வேறு நிலைகளிலே நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அந்த சிமியோனை போல, அந்த முதிர்ந்த வயதில் இருந்த அந்த அண்ணாவை போல நாம் இறைவனை தேடி வருகின்றோமா? பல நேரங்களில் நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம், உண்மைதான். ஆனால் அந்த கடவுள் வாழ்நாளில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும், அந்த வல்லமையை நான் உணர்ந்து கொள்கின்றோமா? கடவுளை என் வாழ்நாளில் இருப்பதற்கு, தொடுவதற்கு நாம் அனுமதிக்கின்றோமா?
ஆலயத்துக்கு வருகின்றோம், அவரை உண்மையிலே தேடி வருகின்றோமா? அதைத்தான் திருப்பாடல் 42:1 நாம் பாடுவோம் இல்லையா? மிக அருமையான பாடல். கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் உள்ளம் இறங்காவன் உள்ளம் உம்மை தேடி அலைகின்றது என்று அந்த பாடலை மிக அருமையாக திருப்பாடல் 42:1 பாடுகின்றோம். கலைமான் நீரோடைக்காக எவ்வாறு ஏங்கி தவிக்கிறதோ அதுபோல ஆண்டவரே என் நெஞ்சம் உனக்காக ஏங்கி தவிக்கிறது என்று அந்த திருப்பாடலர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த தேடல் நம்மிடையே இருக்கின்ற பொழுது நாமும் சிமியோனைப் போல, அந்த அன்னாளைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை கண்டுகொண்டு அதை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும் என்ற அந்த அர்ப்பணத்தின், அந்த கடவுளுடைய அந்த அர்ப்பணப்பட்ட இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு செல்போன் தான் இருக்குது, அதைத்தான் தேடி அழைக்கிறோம். செல்போன் காணாமல் போயிடுச்சுன்னா அதை ஓடி தேடுறோம், அது கவர் பண்ணணும், அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அது இல்லைன்னா ஒரு சிலத்தை என்ன இல்லை, வாழ்க்கையே இல்லை. ஐயோ வாட்ஸ்அப் பார்த்து 2 நாள் ஆச்சு, என்னன்னு தெரியல, செல் என்னாச்சுன்னு சொல்லி தேடுறோம். உண்மைதான் அது இல்லையா? எல்லாரும் இறைசன்பாதருளே ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பொருட்களுக்காக, நிலையில்லாத ஒரு வாழ்வுக்காக கொடுக்கக்கூடிய தேடக்கூடிய இந்த தேடுதலை நம் வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்காக கொடுக்க வேண்டும். ஆகவே நாமும் நம்முடைய குடும்பங்களும், கணவன் மனைவி உறவுகளிலே, இன்னும் நம்முடைய சமய உறவுகளிலே, சகோதர சகோதரிகள் உறவுகளிலே, இன்னும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கும் இடையக்கூடிய உறவுகளிலே, இன்னும் நம்முடைய எல்லா உறவுகளிலும் நாம் இறைவனை தேடுகின்ற பொழுது அந்த இறைவன், நம்மை தேடி வந்த இறைவன், நம்மை மீட்க வந்த அந்த இறைவன் நமக்கு நிறைவான ஆசிரியை தருவார் என்ற நம்பிக்கையிலே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடுவோம். சிமியோனைப் போல, அன்னாளைப் போல நாம் முழு உள்ளத்தோடு, முழு சிந்தனையோடும், ஏதோ கோயிலுக்கு வருகிறேன், ஆலயத்துக்கு வர்றேன், ஞாயிறு திருப்பலி ஏதோ கடமைக்காக வந்து நான் செல்கிறேன் என்பதல்ல, மாறாக உள் மனதோடு ஆண்டவர் சொல்கின்றார், ஏதோ வாயளவிலும் சொல்லலும் பேச்சளவும் அல்ல, செயலிலே காட்ட வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அன்பை என்று. ஆகவே நம்முடைய சிந்தனை, சொல், செயல் முழுவதையும் நம் ஆண்டவரிடம் நாம் தேடி அவரை நாடுகின்ற பொழுது அவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் தருவார் என்ற நம்பிக்கையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். முழுமையாக நம்முடைய அர்ப்பண வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. திருமண வாழ்விலே அர்ப்பணம் இருக்கிறது, சமூக வாழ்க்கையிலே அர்ப்பணம் இருக்கிறது, சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே அர்ப்பணம் இருக்கிறது, இன்னும் துறவர வாழ்க்கையிலே அர்ப்பணம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் கடவுள் கொடுத்த அந்த அர்ப்பண வாழ்க்கையிலே அவரை தேடி பொறுமையோடு காத்திருந்து நிறைவான ஆசீர்வாதங்களையும் பெறுவோம். ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அன்னையினுடைய இந்த திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய நாம், நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, சிறப்பாக இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்காக நம்முடைய ஜெபங்களை வைத்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உலகிற்கு ஒளியாக நிற்க அமைக்கப்பட்டுள்ள திரு அவையின் தலைவர்கள் சிமியோனும் அன்னாவும் போல நம்பிக்கையுடனும் சாட்சியுடனும் கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிக்க வரம் தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்ததைப் போல அனைத்து குடும்பங்களிலும் உள்ள குழந்தைகளை நாங்கள் உமக்கு காணிக்கையாகவும், எங்கள் குழந்தைகள் இயேசுவைப் போல வாழவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, உடல் உள்ள ஆன்ம நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள எம் உறவுகளை கண்ணோக்கி பாரும். உமது வல்லமைமிக்க வழக்கரத்தின் ஆசீரால் நிரப்பி உடல் மன நோய்களுக்கு விடுதலையை உமது வார்த்தையின் வல்லமையால் பொழிந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய தந்தையே எம் இறைவா, உமது தெய்வீக பணியினை பாரெங்கும் பறைசாற்ற மாதா தொலைக்காட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் எடுக்கும் அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் உமது உடனிருப்பும் பாதுகாப்பும் நிறைவாக கிடைக்கவும், உடல் உள்ள நலன்களை கொடுத்து கரம்பிடித்து காத்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் இறைவா,
என் சலைத்தனை திருத்தலத்திலே ஒளிபரப்பு செய்யப்படும் இத்திருப்பலியில் மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கேற்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சலைத் அன்னையின் பரிந்துரை நிறைவாக கிடைக்க பெற்று வேண்டும் வரங்கள் அனைத்தையும் இத்திருப்பலியின் பயனாக பெற்றுக்கொள்ள தேவையான வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் கண்களை மூடி கரங்களை கூப்பி நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகளை மௌனமாக இறைவனிடம் எடுத்து வைத்து மன்றாடுவோம். பல தேவைகளுக்காக நம்மிடம் ஜெபிக்க கேட்டவர்களையும் இத்திருப்பிடத்தில் வைத்து மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் ஜெபங்களை உமது பாதத்தில் வைத்திருக்கிறோம். எவையெல்லாம் எங்களுக்கு நன்மை பயக்குமோ, எவையெல்லாம் எங்களுக்கு வாழ்வையும் வளமையும் தருமோ, எவையெல்லாம் உமக்கு விருப்பமாக இருக்கிறதோ அத்தகைய வரங்களை எங்களுக்கு கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றே, காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெறவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள சொல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிருக்குள்ளுயிராய் வாவா, அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா, அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை என்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் அது அருளை நிறைவாக பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அலையுதிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையுதிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. கரையெல்லாம் சேர்ந்தேனும் தலைவியும் நீங்கள் காலமும் காத்திடுவார். அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி.